2014ஆம் ஆண்டு ஒரு வரைவு முறையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக வரைவு முறையே போதும். நேரடியா தீர்வு வரும் வரைவு முறையே போதும். சமநிலை மட்டி எக்ஸாக ஒன்று பெரிது 3 எக்ஸாக 7 திருப்தியாக்கும் எக்ஸின் என்ன என்ன உலக கேள்விகள் பார்த்த நம்மளுக்கு மாடல் கல்வி பார்த்ததுக்கு நம்மளுக்கு இது ஒரு சின்ன கேள்வி. எக்ஸாக ஒன்றுல வார மட்டு வரைவு எக்ஸாக ஒன்றுக்கான மட்டு வரைவு எக்ஸாக ஒன்றுக்கான மட்டு வரைவு என்ன -1ல வார ஈஸி y சமன் y சமன் எக்ஸாக ஒன்று நேர்படித்தல் வரைவு y சமன் -x -1. அடுத்தது 3x ஆக 7 3x ஆக 7 என்று சொன்னா நேர்படித்தல் நேர் வெட்டுத்துண்டு இருக்கிறது. அதாவது வெட்டுத்துண்டு 7 சரிதானே படித்தல் 3 இருக்கிற ஒரு வரைவு. அப்ப அந்த வரைவு இதை விட சாய்வு கூடுனதா இருக்கு. இது படித்திறன் 1 உடைய வரைவு. நம்ம கீழே போறது படித்திறன் 3 உடைய வரைவு. எல்லாம் சரி. அந்த வரைவு இந்த ஷேப்ல வரப்போகுது. அது எந்த வெட்டுமண்டு யோசிக்கணும். சயொண்டுக்கு இந்த பக்கமா சயொண்டு இல்லையா அல்லது இந்த பக்கமா அப்படின்னு யோசிக்கணும். நம்ம கீழே போற வரைவேல y சமன் 3x ஆக 7. அப்ப y பூஜ்ஜியமானா x அச்ச வெட்டுமிடம் பாக்குறதுக்கு என்ன செய்யணும்? y பூஜ்ஜியமாக்கணும்னா சய ஏழியன்கள் 3 இங்க இருக்கு. அப்ப இப்படி இருக்கு. இதை விட படித்திறன் கூடிய ஒரு வரைவாக இருக்கும். அப்ப இது 2 இது சயடியன்கள் 3ஆக இருக்கு. இந்த 2 வரைவும் இடைவெட்டும் புள்ளி. இந்த 2 வரைவும் இடைவெட்டு புள்ளியை பாருங்க. மனதாலே சமப்படுத்துது. என்ன வரும் உங்களுக்கு? 4x வந்து சய 8க்கு சமனா இருக்கு. சய 2 ஆக இருக்கு. 4x வந்து சய 8க்கு சமனா இருக்கு. மனதாலே சமப்படுத்தலாம். சய 1 7 வந்து சேர்ந்தா சய 8 x அங்க போய் சேர்ந்தா 4x. அப்ப இது சய 2. கேள்வி என்ன இது? மட்டி x ஆக 1 பெரிது 3x ஆக 7. மட்டு வரைவு பெரிதாக இருக்கணும். மட்டு வரைவு பெரிதாக இருக்கணும். x வந்து என்ன? சய 2 விட பெரியதாக இருக்கு. இதான் தீர்வு. சய 2 விட குறையும் போதுதான் மட்டு வரைவு என்று சொன்னா நீல வரைவு. நீல வரைவு பெரியதாக இருக்கிறது. x வந்து சய 2 விட குறையும். அடுத்து 2015ஆம் ஆண்டு இருக்கு பாருங்க. என்ன சொல்லுவோம்? அதையும் ஒரு சாதாரண கேள்வி. அவ்வளவு பெரிய பெருசா யோசிக்கிற கேள்வி. அது என்ன சொல்றாங்க? சமநிலை மட்டியை சிறிது 2 சய எக்ஸ் வர்க்கத்தை திருப்தியாக்கும் எக்ஸின் எல்லா மெய்ப்பெருமானங்களையும் காணும். முதலாவது மட்டி எக்ஸ்ட்ரா வரைவு. மட்டி எக்ஸ்ட்ரா வரைவு என்ன? உற்பத்தியில வார வி ஷேப்பாக இருக்கும். மட்டி எக்ஸுக்கான வரைவு உற்பத்தியில வார வி வடிவு. வரைவுன்னா உடனே நம்ம அதோட சமன்பாடுகளை குறிக்கணும். y சமன் x y சமன் -x மாதிரி. அடுத்து 2 சய எக்ஸ் வர்க்கம். 2 சய எக்ஸ் வர்க்கம் சொன்னா என்ன? y சமன் 2 சய எக்ஸ் வர்க்கம். சிம்பிளான விஷயம். சய எக்ஸ் வர்க்கம் என்றது என்ன? உற்பத்தியினூடாக போற உயர்வு வடிவ பரவலை. ரைட்? உற்பத்தியினூடாக போற உயர்வு வடிவ பரவலை தான் -x வர்க்கம். அது 2 அலகு மேல போடும். இதெல்லாம் உங்களுக்கு உற்பத்தியினூடாக போற உயர்வு வடிவ பரவலை ஓயில இருந்தே தெரியும். அப்ப உங்களுக்கு வந்து என்ன? அது 2 அலகு கூடும் என்று யோசிச்சா சரி. இந்த -x வர்க்கமானது 2 அலகு அதிகரிக்கும். அப்ப அதோட ஷேப் வந்து சொல்லி இப்படி வரும். அப்போ y சமன் 2 சய x வர்க்கம் இங்க வரும். இந்த பெருமானம் 2 ஆக இருக்கு. இந்த இடமும் நீங்க காணும். காணப்படுத்தலாம் தானே. இந்த இடத்துல இடைவெற்ற வரைவுகள் -x 2 சய x வர்க்கம். எனவே x வர்க்கம் சய 2 சமன் 0. x சய 2 x ஆக 1 சமன் 0. இது மைனஸ் பக்கம் என்றதால, அதாவது மறை x அச்சு பக்கம் என்றதால சய 1 தான் இங்க பொருத்தமாக இருக்கு.
இங்க என்ன பொருத்தமா இருக்கும்? இந்த இடத்துல x 2 சய x வர்க்கம் ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு வரப்போகுது? x வர்க்கம் சக x சய 2 சமன் 0. எனவே x சக 2 இங்க வந்து x சய 1. எனவே இது வந்து என்னன்னு 1 ஆக இருக்கு. சரிதான்? இப்ப நீங்க இங்க தீர்க்கிறதுக்கெல்லாம் நீங்க மார்க்ஸ் இருக்கு. சரிதான்? தீர்க்கிறதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்கு. இது உங்களால நேரடியா மனதால யோசிச்சு எழுதிட அப்படியே வந்து என்ன சொல்லுவோம் போடும். சரி, அப்ப கேள்வி என்ன பையங்க? மட்டு எக்ஸ் ஆனது மட்டு வரைவானது இந்த பரவளைக்கு கீழே வரும். மட்டு வரைவானது பரவளைக்கு கீழே வரணும். இந்த நீல வரைவு கருப்பு கோட்டுக்கு கீழே வரணும் என்றால் தீர்வு வந்து என்ன சொல்லுவோம்? சய ஒன்றுக்கும் எக்ஸ் ஆனது ஒன்றுக்கும் இடையில் காணும். இவ்வளவுதான். 2016 ஆண்டு கேள்வி பாருங்க. ஒரே வரிப்படத்தில் வைசமன் மட்டியே சக ஒன்று. வைசமன் மட்டியே சக ஒன்று. வைசமன் மட்டியே சக ஒன்று என்ன யோசிப்போம்? வைசமன் மட்டியே சக ஒன்று. முதலாவது என்ன? மட்டி உற்பத்தியில வார வி வடிவு. அந்த வரைவு என்ன செய்யணும்? ஓரளவு கூடும். அப்ப இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இதான். வைசமன் மட்டியே சக ஒன்றுன்னு சொன்னால் உற்பத்தியில வார இந்த வி வடிவம் ஓரளவு மேலுக்கு அதிகரிச்சு. அப்ப வரைவுனா உடனே அதுல சமன்பாடு இருக்கு. வைசமன் எக்ஸ் சக ஒன்று. இதுல சமன்பாடு என்ன? வைசமன் மைனஸ் எக்ஸ் சக ஒன்று. வைசமன் எக்ஸும் வைசமன் மைனஸ் எக்ஸ் தான் ஓரளவு கூட போகுது. அப்போ வைசமன் எக்ஸ் சக ஒன்று வைசமன் மைனஸ் எக்ஸ் சக ஒன்று தான் வருது. அதான் பாடமாக்கிற மாதிரி சொல்லணும். மொத்தமா மைனஸ் ஆன பேருக்கணும் எல்லாம் யோசிக்கிறேன். என்ன நடக்குன்னு படிவா விளங்கும். அடுத்த வரைவு என்ன இருக்கிறாங்க? வைசமன் இரண்டு தர மட்டி எக்ஸ் ஒன்று. இப்ப இதுக்கு எப்படி யோசிக்கணும்? இரண்ட விடுங்க, முன்னுக்கு இருக்கிற இரண்ட விடுங்க. மட்டி எக்ஸ் ஒன்று. மட்டி எக்ஸ் ஒன்று என்ன? ஒன்றுல வார வி வடிவம். மட்டி எக்ஸ் ஒன்று சொன்ன என்ன? அது பூஜ்ஜியமாக்குற இடம் என்ன? எக்ஸ் ஒன்று. ஒன்றுல வார வி வடிவம். ரெண்டால பெருக்கும் போது இங்க என்ன நடக்க போகுது? அதோட சாய்வு மாறப்போகுது. அப்போ ஒன்றுல வார வி வடிவம் என்றதுல மாற்றம் இல்லை. இவ்விடத்துல என்ன நடக்க போகுது? அதுல சாய்வு மாறப்போகுது. ஏற்கனவே எக்ஸய ஒன்றாக இருந்த போது இப்ப 2x இரண்டாக மாறப்போகுது. அப்ப இதை விட இது படித்திறன் ஒன்றையுடைய வரைவு தானே. இப்ப நம்ம கீழ போறது படித்திறன் இரண்டுடைய வரைவு. ரெண்டால பெருக்கணும்னா 2x 2. அப்ப இதை விட சாய்வு வந்து எப்படி இருக்கும்? பெரிதாக இருக்கும். அப்ப கொஞ்சம் யோசிக்கல. இதுல சமன்பாடு y சமன் 2x 2. அடுத்தது கவனிக்கணும். இந்த பக்கம் என்ன சொல்லுவோம்? இதுக்கு முதல் மைனஸ் எக்ஸ் பெருக்க முதல் என்னவா இருக்கும்? ரெண்டால பெருக்க முதல் மைனஸ் எக்ஸ் சக ஒன்றாக இருந்திருக்கு. இப்ப அதை விட வந்து என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு இப்படி ஒரு ஷார்ட்கட் சொல்லி தந்தேன். சய ஒன்றுக்கான சாய்வுன்னு சொன்னா அந்த சயவை விடுங்க. ரைட்? பருமன் என்ன? ஒன்றுக்கான சாய்வு வந்து இந்த குறுங்கோணத்துல தங்கி இருக்கு. ரைட்? அப்ப சய ரெண்டுக்கான சாய்வு வந்தது என்ன சொல்லுவோம்? இதை விட சாய்வை விட்டோம்னு சொன்னா இரண்டுக்கான சாய்வு இந்த ஒன்றுக்கான சாய்வை விட அதிகமாக இருக்கு. படித்திறன் சொல்லலாது. படித்திறன்ல நேர எக்ஸுடன் தான் கதைக்கணும். நம்ம இது படித்திறன்ல நம்ம வந்து இந்த படித்திறன்ல இருந்து ஒரு ஷார்ட்கட்டா ஒரு முடிவெடுத்து வச்சிருக்கோம். மைனஸை விட்டு போட்டு அதுல பருமனம் மட்டும் வச்சு யோசிக்கிறது. ரைட்? அப்ப இந்த சாய்வை விட அதிகமான சாய்வுல வரும். வெட்டு துண்டு என்னவா இருக்கு? வெட்டு துண்டு 2ஆக இருக்கு. நம்ம கீழ போற வரைவு என்ன? சய 2 சக 2. ரைட்? அப்ப அந்த வரைவுல வடிவம் வந்து உங்களுக்கு புரியுது. வைசமன் சய 2 சக 2. இதைதாங்க என்ன சய விட்டு போட்டு இரண்டுக்கான சாய்வு இந்த ஒன்றுக்கான சாய்வை விட அதிகமாக இருக்கும். இப்ப வரைவுகள் இடைவெட்டும் புள்ளி இந்த இடத்துல. அடுத்தது இந்த இடத்துல மனதாலே நீங்க தீர்க்கலாம். எக்ஸ் அக்கௌண்ட் 20x 2 ரெண்டையும் சமப்படுத்துவோம். எக்ஸ் வந்து என்ன? 3.
x ஆக உண்டு sin 2x ஆக 2 சமப்படுத்தும்போது என்ன வரும் 1 இன்கள் 3 1 இன்கள் 3 sin 2x இங்க வந்து சேர்ந்தா 3a 1 2 என்ற கூட 1 அப்ப x வந்து என்ன வரும் 1 இன்கள் 3 இப்ப கேள்வி நமக்கு என்ன வரும் கேள்வி இதில் இருந்து அல்லது வேறு விதமாக வரைவு குறித்தப்பட வேறு விதத்தை பற்றி யோசிக்கவே தேவையில்லை மட்டி x ஆக 1 பெரிது 2 மடங்கு மட்டி x ஆக 1 அப்ப நம்ம கேர்ந்த வரைவுல இந்த கருப்பு கோடு மேல இருக்கும் மட்டி x ஆக 1க்கான வரைவு கருப்பால இருக்கும் அந்த கருப்பு கோடு மேல வார பகுதிகள் என்னவா இருக்கும் இதுக்கான தீர்வு 3க்கும் 1/3க்கும் இடையில் காணும் அடுத்த 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் 2017 கேள்வி என்ன கேட்கிறாங்க y7 x வர்க்கம் sin 1 y7 x வர்க்கம் sin 1க்கான வரைவு y7 x வர்க்கம் sin 1க்கான வரைவு என்பது பார்க்கும் y7 x வர்க்கம் தெரியும் தானே உற்பத்தியின் ஊடாக செல்கின்ற இழிவு வடிவ பரவலை அப்ப இழிவு x வர்க்கத்துல கூட பிளஸ் ஆயிருக்கு அப்ப இழிவு வடிவமா இருக்கும் அந்த வரைவு ஓரளவு குறையும் அப்ப அந்த வரைவு ஓரளவு குறைந்தா இந்த ஷேப்ல வரும் y7 x வர்க்கம் sin 1 அப்ப y பூஜ்ஜியமாகும் y பூஜ்ஜியமானா x வர்க்கம் சமன் 1 எனவே x வந்து பிளஸ் ஓ மைனஸ் 1 ஆக இருக்கு அடுத்த வரை y சமன் மட்டு x ஆக 1 y சமன் மட்டு x ஆக 1 மட்டு x ஆக 1 வரைவு என்ன sin 1ல வர v வடிவம் sin 1ல வர v வடிவம் என்ன இந்த வரைவு y சமன் இது நேர்படித்தல் x ஆக 1 இது மறைபடித்தல் y சமன் -x -1 இடைவெட்டும் புள்ளி இது இங்க ஏற்கனவே இடைவெட்டிட்டு அடுத்தது நம்ம காண வேண்டிய இடைவெட்டும் புள்ளி இது வந்து என்ன சொல்லுவோம் x வர்க்கம் sin 1 அடுத்த இடைவெட்ட வரைவுகள் x வர்க்கம் sin 1 x ஆக 1 x வர்க்கம் sin x sin 2 சமன் 0 x sin 2 x ஆக 1 சமன் 0 அப்ப இந்த இடத்துல பொருத்தமான விடையாக என்ன இருக்கும் 2 தான் இருக்கு இப்போ இடத்துல கேள்வி என்ன பாருங்க x வர்க்கம் sin 1 பெரிது அல்லது சமன் x ஆக 1 மட்டும் அதாவது நமக்கு இந்த சிவப்பு வரைவு இந்த கருப்பு வரைவுக்கு மேல வரவன் அல்லது சமனாக வரவன் அதாவது சிவப்பு கோடு மேல வர இடம் இங்க வந்து என்ன சொல்லுவோம் கருப்பு கோடு மேல கருப்பு கோடு மேல சிவப்பு வார இடம் அல்லது சமனாகிற இடம் என்றா இதுக்கான தீர்வு என்னன்னு வரும் இதுதான் மேல வரணும் என்ன அப்ப சிவப்பு கோடு மேல வரணும் எக்ஸ் வந்து என்ன சயம் 1 விட சிறிது அல்லது சமனம் 2 விட பெரிது அல்லது சமனமாக வரும் கவனிங்க இப்ப இதுல இந்த வரைவு இருக்குதாரு இதை நீங்க எப்படி யோசிக்கலாம் தானே கவனிக்கணும் இதே இப்படித்தான் கீறோம் இது எப்படி கீறலாம் இப்படி வார மாதிரி கீறலாம் அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம் இந்த வரைவு இப்படி வரக்கூடாது இது இதை இங்க இடைவெட்டாராம் அது வந்து என்ன சொல்லுவோம் முடிவெடுக்கிறார் அதை எதை வச்சு கதைக்கலாம்னு சொன்னா இங்க இங்க கவனிக்கும் இந்த சயம் ஒன்றுல கவனிக்கணும் இந்த சயம் ஒன்றுல இதுக்கு ஒரு தொடரி ஒன்று செய்யும் இந்த வரைவுக்கு ஒரு தொடரி ஒன்று செய்யும் இந்த தொடலியை விட நம்ம கீற போற கோடு
அதாவது y7 மைனஸ் எக்ஸ் சை ஒன்று போடுவது இந்த கோட்டிட படித்திறன் இந்த நீல கோட்டிட படித்திறனை விட கூடவா குறைவா என்பதை வச்சுக்கொண்டுதான் இந்த கோடு இப்படி போகுமான்னு கதைக்கணும். சரிதானே? இந்த பிரச்சனை வந்து பாஸ் பேப்பர்ல திரும்ப ரிப்பீட் ஆகிருக்காது. இது ஒரு பிரச்சனையான விஷயம் தான். 2017 ஆண்டு வந்து ஒரு கேள்வி. ஒரு ஆள் வந்து இப்படி போகுமான்றது இந்த நீல கோட்டுல படித்திறனை வச்சுதான் நீ கதைக்கலாம். இது இந்த புள்ளியில ஒரு பரவளைக்கு வரையப்பட்ட தொடரி இந்த நீலக்கோடு. அதை விட சாய்வு குறைஞ்ச மாதிரி கீறி இருக்கா, சாய்வு கூடின மாதிரி கீறி இருக்கா. இதுதான் என்றதுக்கு என்ன காரணம்? நம்ம ஆரம்பத்தில் இருக்கிறப்பல அதை பற்றி ஒண்ணுமே கதைக்கல, சும்மாதான் கீறணும். அப்ப இதுதான்ன்றதுக்கு என்ன காரணம்னா, இதை விட குறைஞ்ச படித்திறனா கூடிய படித்திறனான்றதுக்கு இந்த நீலக்கோட்டுல படித்திறன் தெரிஞ்சாதான் அங்கே கதைக்கலாம். அப்ப அந்த அளவுக்கு யோசிச்சு செய்யற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. இதை படித்திறன் கண்டு செய்யறதுக்கு. இதை படித்திறன் எப்படி காணணும்னா வகையின் பிரயோகத்தை வச்சு தொடலிகளின் படித்திறன் காண்ற முறை ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப அதை வச்சு செய்யலாம். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் இதை எப்படி யோசிக்கலாம்? இப்ப என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல வந்து சம்பந்தப்பட்ட வரைவுகள் என்ன? எக்ஸ் வர்க்கம் சை ஒன்று மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று. அப்ப அந்த எக்ஸ் வர்க்கம் மைனஸ் ஒன்று அடுத்தது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று, இந்த ரெண்டு வரைவுகளையும் சமப்படுத்துங்க. இப்ப இடைவற்றண்டா இந்த வரைவும் தான் இடைவட்ட போகுது. இப்படி இடைவற்ற இந்த பச்சை கோடாக இது இருந்தால் இடைவட்ட போறது என்ன? சை எக்ஸ் சை ஒன்று எக்ஸ் வர்க்கம் சை ஒன்று. அப்ப ரெண்டையும் சமப்படுத்தி பாருங்க. ரெண்டையும் சமப்படுத்தினீங்கன்னா சை ஒன்று போயிடும். இங்க எக்ஸ் வர்க்கம் சமன் மைனஸ் எக்ஸ் என்று வருது. அப்ப எக்ஸ பொதுவா எடுத்துக்கொண்டால் எக்ஸ் ஒன்று சமன் 0 மட்டும் வருது. எக்ஸ் வந்து என்ன சொல்லுவோம்? not equal 0. எக்ஸ் 0 ஆக முடியாது. எக்ஸ் 0 என்றது இங்க இருக்குது. அப்ப இடத்துல இது இடைவற்றதுக்கும் எக்ஸ் 0 என்றதுக்கும் வந்து என்ன சொல்லுவோம்? எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அப்ப எக்ஸுக்கான ஒரே விடை வந்து என்ன சொல்லுவோம்? அப்ப இந்த ரெண்டு வரையும் இடைவற்ற ஒரே இடம் என்னவாக இருக்கு? இல்ல சை ஒன்றாக மட்டும்தான் இருக்கு. சோ வரைவு இப்படி வராது என்ற முடிவு எடுக்கலாம். சரிதானே? ஆனா நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம்? சமன்பாடு எல்லாம் தீர்த்து பார்த்து தான் இந்த முடிவுக்கு வரும். சரிதானே? வரைவுகிறப்போல அதெல்லாம் தீர்த்து பார்த்து ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி. அப்ப இதுவும் சொல்லுவோம், ஒரு சிம்பிளா தீர்வு வர்றதால தீர்வு கிடைக்கிறதால ஈஸியா என்ன சொல்லுவோம் விடைய எடுத்து போட்டு அங்கே யோசிக்கலாம். ஓகே, சை ஒன்றுல மட்டும்தான் வரும், எனவே ஷேப் இப்படி மட்டும்தான் வரும். அப்படி இல்லைன்னா இந்த நீலக்கோட்டிட படித்திறனை கண்டுதான் யோசிக்கலாம். நீலக்கோட்டிட படித்திறன்றது அது வகையீடோட சம்பந்தமானது, வகையீட்டு பிரிவத்தோட சம்பந்தமானது. அதான் 2015 பிறகு இந்த டைப்பான கேள்வி வந்து என்ன சொல்லுவோம் ரிப்பீட் ஆகணும்.